ஓம் ஸ்ரீ சாய்ராம். திருக்கார்த்திகைக்கு விளக்கேற்றும் போது இந்த வழிமுறைகளை பின்பற்றினால் சகல ஐஸ்வர்யங்களும் வீடு தேடி வரும். திருக்கார்த்திகை அன்று திருவண்ணாமலையில் ஜோதி ஏற்றியவுடன் அனைத்து வீடுகளிலும் விளக்கேற்றுவது வழக்கம். அவ்வாறு திருக்கார்த்திகை அன்று வீடுகளில் எத்தனை தீபம் ஏற்றலாம், அதை ஏற்றுவதால் என்னென்ன நன்மை உண்டாகும் என்பதை கேட்போம். திருக்கார்த்திகைக்கு விளக்கேற்றுகையில் பெரும்பாலானோர் பூஜை அறையில் விளக்கேற்றி வாசல் வரை வைப்பார்கள். அவ்வாறு செய்யாமல் அன்று வாசலிலிருந்து விளக்கேற்றி பின்னர் பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும். மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை விளக்கேற்ற நல்ல நேரம் ஆகும். முதலில் வீட்டு வாசலில் கோலமிட்டு அதில் 5 விளக்குகள் ஏற்ற வேண்டும். வீட்டு முற்றத்தில் 4 விளக்குகள் ஏற்ற வேண்டும். திண்ணையில் 4 விளக்குகள், மாடக்குழியில் 2 விளக்குகள் ஏற்ற வேண்டும். நிலைப்படிக்கு 2 விளக்குகள் ஏற்ற வேண்டும். நடையில் 2 விளக்கும், சமையல் கூடத்தில் 1 விளக்கும், வீட்டின் பின்புறத்தில் 4 விளக்கும், சாமி படத்துக்கு கீழே 2, வெளியே யமதீபம் 1 என மொத்தம் 27 விளக்குகள் ஏற்ற வேண்டும். 27 விளக்குகள் என்பது நட்சத்திரங்களை குறிக்கும் என்பதால் 27 விளக்கு ஏற்றுபவர்களுக்கு அனைத்து சௌகரியங்களும் கிட்டும் என்று கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இன்று கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் மாலையில் விளக்கேற்றியவுடன் நாம் பாராயணம் செய்வது மிகவும் நல்லது. பிரசாதமாக வறுத்த அவல் பொரி, வெல்லப்பாகு, சுக்கு இதனை கலந்து முருகப்பெருமானுக்கு நாம் இன்று நைவேத்தியமாக வைப்பதும் மிகவும் சிறந்தது. பூக்களில் சிகப்பு நிற பூக்கள் உகந்தது. ஜெய் சாய்ராம்.